நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு புது வீடியோக்குள்ள தான் போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து என்னோடய கனவுல வந்துச்சு. இந்த எனக்கு அப்போ பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. ஸோ நீங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஹார்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ பார்க்காதீங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போது ஒரு லேடி தான் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நடக்குது? நான் ரொம்ப நாளாக கேஸ் கொடுத்துட்ருக்கேன் போலீஸ்கிட்ட போயிட்டு. ஆனால் யாருமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. என்ன நினச்சிட்ருக்கீங்க போலீஸ்லாம்? நான் வந்து அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன் இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அந்த லேடி. இப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா எப்போ தொலைஞ்சு போனாங்க? ஏதாச்சும் பிரச்சனையா அவங்க ஹஸ்பண்ட்க்கு? ஏதாவது கடன் வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. அவர் கடன்லாம் வாங்கலைங்க. நாங்களே பணக்காரங்க தான். நாங்கள் ஏன் கடன் வாங்க போகிறோம் சொல்லுங்கள்? சரி, அவருக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு யாருக்கா வீட்டுக்கு போயிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கொஷினாக கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கள்ல, ரிலேட்டிவ் வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போயிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கொஷின் கேட்குறாங்க. ஐயோ, அவருக்கு அப்பா அம்மாலாம் கிடையாதுங்க. அவர் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தார். போலீஸ்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? அவங்க கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையே பார்க்க மாட்றாங்க. நானும் எவ்வளோ காசு தான் கொடுத்து செலவு பண்ணுறது சொல்லுங்கள்? அதான் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டே உங்ககிட்டே வந்து சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையுமே. சரி, ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா பார்த்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நியூஸ் வந்த பிறகு நிறைய லேடிஸ் வெளியே வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்டும் காணும், என் பையனும் காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் தான் தொலைஞ்சு போனதால் அந்த கேஸ் அவ்வளோ இதுவாக எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போது எல்லாரும் வந்து கேட்டதால் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓ, என்ன எனக்கும் இதெல்லாம் நான் வந்து இது அசால்ட்டான கேஸ்ன்னு நினச்சேன். பட் இத்தனை பேர் வெளியே வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது இது உண்மைதானா? ஆமாம், இருக்கலாம், யாருக்கு தெரியும். சரி, நீங்கள் இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தள்ளினா நான் பார்த்துப்பேன். அப்போது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா கிம்? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிம் டயாங்க தான் காட்டுறாங்க. ஓகே, எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பி விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் இதை. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயாங்கோட ரூமை தான் காட்டுறாங்க. ஸோ அவரோட கேபினில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட காணுன்ற மாதிரி கேஸ் வந்திருக்கு. டயாங்கே பார்த்துட்டு, என்னது ஒரே நேரத்தில் 50 பேர் காலியா? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது கரெக்டாக டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. சொல்லு ஜங்குக், என்னாச்சு? ஸோ இந்த 50 பேர் சும்மா காணாமல் போல. அப்புறம் இவங்க வீட்டில் இருந்து ப்ராப்பர்ட்டிஸ், கோல்டு, ஜுவல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம் சார், இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து. இது எல்லார் வீட்லேயும் சேம் தான். எல்லாருமே ஒரே ரீசன் தான் சொல்கிறாங்க. ஓ, ஆனால் சார் இன்னொரு விஷயமும் என்ன, அவங்களுக்கு மாதம் மாதம் காசு வந்துடுது. ஆனால் எந்த அக்கௌண்ட்லேருந்து வருதுன்னு அவங்களுக்கே தெரியல. நார்மலாக ஒரு மெசேஜ் மாதிரி வருது அவங்களுக்கு. ஓ, சம்திங் ஃபிஷி. ஓகே ஜாங்குக், நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு ஃபைலும் அவங்க நேம் அண்ட் அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. உனக்கு இவங்களை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது, நம்ம அங்கே போய் செக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எடுத்து அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது செக் பண்ணதில் அவருக்கு எந்த ஃபேஸுமே தெரியலை. இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு, டயம், எனக்கு எந்த ஃபைலுமே தெரியல டயம். என்ன ஜங்குக்கு சொல்கிறா? ஆமாம், எல்லாமே எல்லாமே தெரியாத முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே ஜங்குக்கு ஏதோ ஒரு மெமரி ஞாபகம் வருது. டயாங், இவனை பார்த்துருக்கேன் நான். என்ன சொல்கிறேன்? இவனை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எங்கே அந்த ஞாபகம் இல்லை. 1 செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இறுத்தமாக மூடி யோசிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வரல. அவர் அப்படியே, ஐயோ, எங்கேயோ பார்த்துருக்கேன்டையா. சரி ஜங்குக், நீ யோசி. நான் அதுக்குள்ளே இவங்க எங்கே வேலை செஞ்சாங்க, இவங்களோட பிஎஃப் இதுவெல்லாம் எங்கேருந்து ட்ராக் ஆகி வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் பார்த்துட்ருக்காரு. ஸோ டயாங்கும் ஜங்குக்கும் வந்து டிடெக்டிவ் சைடில் இருக்கவங்க. லைக் சிபிஐ அண்ட் டிடெக்டிவ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு டீம் தான். இப்போ ஜங்குக்கும் அதை யோசித்து பார்க்குறாரு.
இப்போது ஆ டேயாங் நான் சொல்கிற ஸ்கூலில் டைப் பண்ணேன். என்னது ஸ்கூலா? ஆமாண்டா டைப் பண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் வந்து அந்த ஒரு ஸ்கூலில் டைப் பண்ணுறான். ஆ இந்த ஸ்கூலில் தான் அவனை பார்த்துருக்கேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா. சரி ஓகே நம்ம போய் ஒரு விசிட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்கான் ஸ்கூலுக்கு வெளியே. இப்போது டயாங் வந்து ஒரு பர்சன் அனுப்பி இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி பேசு புரியுதா? ஓகே சார். ஓகே நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் உள்ளே போயிட்டு அந்த ரூம் கூட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் டயாங் வந்து ப்ளூடூத் வழியாக கேட்டுட்ருக்காரு அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஜங்குக்கும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் பார்த்த பர்சன் ஜங்குக்கு ஒரு ஃபைல் லாஸ்ட்டாக எடுத்திருப்பார்ல அந்த அதில் இருக்க பர்சனை பார்க்குறான். ஸோ டயாங் வந்தாண்டா நான் பார்த்த பர்சன். ஓகே ஜங்குக் கூல்டா நீ நார்மலாக போய் கம்யூனிகேட் பண்ணு ஓகேவா? ஓகே நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு பேசுகிறான். ஹாய் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்கே பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். சரி இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்கு? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இல்லை அதான் ஒர்க் தேடலான்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை ரொம்ப நாள் முன்னாடி உங்கள் ஃபோட்டோ காமிச்சிருந்தாங்க. ஸோ அதான். ஓ எங்கே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்க? அது வந்து நான் வந்து இப்போ தான் காலேஜ் முடித்தேன். ஓ காலேஜ் இப்போ தான் முடிச்சிங்களா? சரி ஓகே நான் வந்து ஜாப் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சன் போயிடுறாங்க வேகமாக. இப்போ அங்கேக்கும் திருப்பியும் பின்னாடி போயிட்டு ஹலோ ஹலோ ஒன் செகண்ட் எனக்கு உங்களோட நம்பர் கிடைக்குமா? என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை. என்னது இந்த காலத்தில் ஃபோன் இல்லையா? என்கிட்ட ஃபோன் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹலோ எங்கே மீட் பண்ணுறது அப்போது? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நாளைக்கு இதே டைமிங்குன்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு போயிடுறாரு அவர். ஸோ ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே தான் போகிறாரே. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஓ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கிட்ட வந்து நின்றுட்டு டே நான் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். அவன் ஓடுறதுலே இருக்கான்டா. இங்கே தான் ஒர்க் பண்ணுறான். கேட்டேன் எல்லாத்தையும். வேறு என்ன பேசினான்? இங்கே வேலை ஏதாவது கிடைக்குமான்னு சும்மா கேட்டேன். அவன் வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டான். நம்பர் வாங்கினியா? நம்பர் இல்லையாண்டா. ஃபோனே இல்லைன்றான். என்னது ஃபோன் இல்லையா? ஆமால அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாருமே ஃபோன் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமாண்டே மேபி ஃபோனில் பிடுங்கிருப்பானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போது டீ அனுப்பின பர்சன் வெளியே வராங்க. இப்போது 3 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ டீ தான் என்னாச்சு? சார் நான் கேட்டேன் அங்கே எனக்கு சரிப்பட்டு வரல. என்ன சரிப்பட்டு வரல? இல்லை சார் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ அவங்ககிட்ட ஒர்க் மட்டும் இருக்கான்னு கேளு. சரி சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் வந்து ஒரு மாதிரி நடுங்கிட்டே வராரு. ஸோ டயாங்கு ஒன்றுமே புரியல ஏன்டா இப்படி இருக்கான்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கு தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ ஆஃபீஸ்க்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறாங்க. இப்போது டயாங் தான் கேபினில் உட்காந்துட்டு ஏதோ ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த டயாங் அனுப்பின பர்சன் வந்து கை கால் நடுங்குது. ஸோ அவன் ஃபேஸே வந்து பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ டயாங்க்கு அது பார்க்க பார்க்க வேறு என்னென்னமோ தோணுது. என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவருக்குள்ள பல கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கு. எதனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது டே தான் ட்ரெஸ்லாம் வந்து கேஷுவலாக வேர் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலும் மாற்றுறாரு. இப்போது ஜங்குக்கும் அதே மாதிரி தான். டே நம்மளால் இது முடியும்ல ஜங்கு, நம்மளால் முடியும் சரியா? எந்த ஒரு ரிஸ்க் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆகாது பேபி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். சரிடா நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் ஆகாது. சரியா போமா? ஓகே டீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேக் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அண்ட் லவ்வர்ஸ்ன்னு யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா? ஓகே ஓகே டீ சரி நம்ம போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த ஸ்கூல் முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக் பார்த்த பர்சன் இப்போது திருப்பியும் அதே இடத்துக்கு வராங்க.
ஸோ அவன் ஒரு சிக்னல் கொடுக்குறான், இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கண் காட்டுறான். ஸோ ஜங்குக்கும் டேவும் அங்கே போகிறாங்க. யார் இவர்? இவர் என்னோட தெரிஞ்சவர். இவருக்கும் ஒர்க் வேணும்னு கேட்டார். அதான் நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜங்குக். ஆனால் அவங்க 2 பேரை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான் மேலும் கிளியுமா. வாட் எவர், இங்கே பாருங்க, எங்கள் வேலைக்கு வர்றது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஏன் தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாது, நீ உனக்கு அப்பா அம்மா இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பா அம்மாவா? இதில் ஃபைலில் செக் பண்ணதில் இல்லை, அப்பா அம்மா இல்லை. உனக்கு? அவனுக்கும் அப்பா அம்மா இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, என்கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார். எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டேன். நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பற்றி சொல்கிறான் ஜங்குக். இப்போ அவர் சரி ஓகே, உங்கள் டீட்டெயில்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் உங்கள்கிட்ட என்னென்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து இவங்ககிட்ட சப்மிட் பண்ணும். பட் எதுக்கு? சொல்கிறத மட்டும் செய். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயங்கும் ஜங்குக்கும் தலையாட்டுறாங்க. சரி, என்னை எப்படி தெரியும்னு கேட்டா, நான் உன்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட் எதுவுமே சொல்லாத, புரியுதா? ஜஸ்ட் இந்த கார்டு பார்த்துட்டு வந்துட்டு சேர்ந்தேன்னு சொல்லு. ஓ ஓகே, இது என்ன கார்டு? இது வந்து ஒரு ஜாப் கார்டு. இது எல்லாருக்கும் கிடைக்காது, புரியுதா? ஓ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு வாங்கிக்கிறான் ஜங்குக்கும் டேவும். இப்போ 2 பேரும் வாங்கிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்போது போகலாமா உள்ள? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து டேங்கையும் ஜங்குக்கையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போது உள்ள பெரிய ஒரு ரூம் தான் காட்டுறாங்களே. ஸோ அதில் தூரத்தில் ஒருத்தர் பெரிய டேபிளில் சேர் போட்டு உட்காந்துருக்காரு லாஸ்ட்டில். இப்போது ஜங்குக்கும் டேவும் அவன்கிட்ட போய் நிற்கிறான். ஹாய் சார், ஜங்குக், இவர் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு. ஐம் கிண்டயாம் அப்படின்றாரு. ஸோ அந்த வாய்ஸை கேட்ட உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அந்த சேரில் உட்காந்து ஒரு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. யார் நீங்கள் 2 பேரும்? எப்படி வந்தீங்க? எங்களுக்கு இந்த ஜாப் கார்டு கிடச்சிது, ஸோ இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஓகே, கேன் யூ ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் டேவும் உட்காராங்க. ஓகே, இந்த கம்பெனி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ எக்ஸ்பிளைன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே இங்கே சப்மிட் பண்ணும். அண்ட் தென் நீ சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருந்துடக்கூடாது, உனக்கு பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவங்கள மறந்துட்டு இங்கே இருக்கணும் நீ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கும் டேவும் எந்த ஒரு ஷாக்கும் ஃபேஸில் காமிச்சிக்காம ஓகே எங்களுக்கு ஓகே அப்படின்றாங்க. சரி, உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக கேட்குறாங்க. இப்போது ஜங்குக் தான், எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ஹாஸ்டலில் வளர்ந்தேன் நான். ஓ ஓகே, உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்காதே? இருக்கு எனக்கு. நான் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன், அங்கே சம்பாரிச்சதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ஷேரும் நிறையா இருக்குது என்கிட்ட. ஸோ என்கிட்டையும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஜுவல்ஸ் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு வரப்போகிற ஒய்ஃப்காக. ஓ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் கேட்டாயும். என்கிட்டயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஜுவல்ஸும் இருக்குது. என்கிட்ட 5 சவரன் இருக்குது. ஓ ஓகே, நாளைக்கு எல்லாத்தையும் இங்கே வந்து சப்மிட் பண்ணணும் நீங்கள் 2 பேர், புரியுதா? அண்ட் தென் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுட் இங்கேயே கொடுத்துருப்போம். உங்கள் சேல்ரி 2 லட்சம், புரியுதா? என்னது 2 லட்சமா? ஆமாம். உங்களுக்கு தனியாக வெளியே ஃபேமிலி இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த மணியை சென்ட் பண்ணலாம். பட் நாங்கள் அதை சென்ட் பண்ணுவோம், நீங்கள் சென்ட் பண்ண முடியாது, புரியுதா? ஓகே ஓகே. இப்போது 2 பேரும் நோட் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஸோ இப்போது டே தான் எதுக்கு இப்படி கேட்டான் அவன், ஒன்றுமே புரியல ஜங்குக். டே எதுவும் பேசாத, வா இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க வெளியே. இப்போது ஜங்குக் அண்ட் டே தான் டேயோட கேபினில் இருக்காங்க. என்ன என்ன நடக்குது டே அங்கே? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எதுக்கு அதெல்லாம் கேட்டாங்க? உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருக்கா?
என்னடா சொன்ன? 5 சவரம் இருக்குன்ற? ஏய் இருக்குண்ணா, சும்மா சொன்னேன்டா நான். என்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கூட இல்லை. உங்ககிட்டயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? ஏதோ பிஸ்னஸ் மார்க்கெட்டில் நிறையா போட்டிருக்கேன்னு சொன்னேன். ஆ ஏய் என்கிட்டயும் இல்லட்டே, நான் சும்மா சொன்னேன்டா. நானும் அதே சும்மா தான். இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சுட்ருக்கேன் நான். சரி, நம்ம உள்ளே போய் தான் பிளான் போட முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது ஜங்கோக். ஏன்னா நமக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. கரெக்டா? ஆமாண்டே, என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ள. அங்கே தெரிஞ்சாதான் நம்ம பிளானை போட முடியும். ஓகே, நம்ம அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே டே, பார்த்துக்கலாம் அப்போது. இப்போது டே வந்து ஒரு பர்சனை தான் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாரு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரியல் மாதிரி இருக்கணும், புரியுதா? அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறான். ஜங்குக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஃபேக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா மாதிரி. ஸோ அதே மாதிரி ஜுவல்ஸும் ரெடி பண்ணுறாங்க. போலீஸ் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் வந்து டேங்க்கு கிடைக்குது. அண்ட் ஜங்குக்கும் அதே மாதிரி தான். இப்போது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஓகே ஜங்குக், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நேற்று மீட் பண்ண ரூமுக்கே போகிறாங்க. இப்போது ஜங்குக்கன்ட்டே தான், ஸோ நீங்கள் சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ அவனும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே ஓகே, நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறேன் கேபினுக்கு போங்க, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஒரு கேபினுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜங்குக்கன்ட்டேவா. ஸோ அந்த இடமே செம்ம சைலண்ட்டாக இருக்குது. வெறும் கீபோர்ட் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. எல்லாருமே அப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் அண்ட் டேயோட ஐஸில் வைடாக போகுது. ஸோ அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து அப்படி ஷாக்கில் இருக்காங்க. ஏ என்னடா இது டே, எனக்கும் புரியல டே, என்ன நடக்குது எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை கால்லாம் உதிருது. ஸோ இப்போது அந்த ஆஃபீஸ் இருந்த பர்சன் வந்து நின்ட்டு 2 பேரும் எங்கேயும் பார்க்கக்கூடாது, உங்கள் கேபினில் இருக்க ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே ஷாக்காக வந்து அவனையும் பார்க்குறாங்க. சார், இங்கே என்ன நடக்குது? நான் தான் சொல்கிறேன்ல, எங்கேயும் பார்க்கக்கூடாது, உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்க்கணுன்னு, உங்கள் ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஸோ டயாங்கும் ஜங்குக்கும் அவங்களோட சிஸ்டமில் போய் உட்காந்துட்டு அவங்க கண்ணில் இன்னும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னா, இப்போது எல்லா கேபினுக்கும் பக்கத்தில் ஒரு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. ஸ்டிக் மீன்ஸ் நமக்கு ட்ரிப்ஸ் போடும்போது ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிக் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து ஒரு உருவத்தை வந்து பிளாஸ்டிக் இதுவால் கட்டி போட்டிருக்காங்க, அதில் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அது பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. ஸோ ஜங்குக்கன்ட்டே அதை பார்த்து தான் பயந்துருப்பாங்களே. என்ன இது இப்படி இருக்கு? அது மனுஷன் தானே தானே டே அது? எனக்கு வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணுதுட்டே. ஜங்குக், ஒன்றும் எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ பயத்தை வெளியே காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேத்திக்கிறாங்க, மனசை தேத்திக்கிறாங்க. ஸோ இப்போது கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த ஆஃபீஸர் திருப்பியும் வந்துட்டு மிஸ்டர் கிம் டாயாங் அண்ட் ஜங்குக், நீங்கள் 2 பேரும் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒர்க் முழுசாக தெரியாதுல்ல? ஆமாம் சார், நாங்கள் ஜஸ்ட் சிஸ்டம் தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ சும்மா ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஓகே, உங்களோட வேலைலாம் என்னன்னா வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது அந்த ரூம். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு உங்கள் வேலை என்னென்னா இந்த ஃபைல்ஸ்லாம் இதில் காப்பி பண்ணி எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், புரியுதா? அண்ட் பிளான்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிஸ்டமில் போட்டு ரெடி பண்ணணும், புரியுதா? அதை பிரிண்ட் அவுட்டாக எடுக்கணும், புரிஞ்சுதா 2 பேருக்கும்? புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போது ஓகே,
உங்களுக்கு 1 வீக் வேணால் ட்ரைனிங் தரதுக்கு அசிஸ்ட் ரெடி பண்ணுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் பேர் டேனியல். ஓகே டேனியல், நீங்கள் பார்த்துக்கோங்க இதை, புரியுதா? எதுவும் பர்சனலாக பேசக்கூடாது, தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அந்த டேனியலும் ஓகே ஓகே, ஹாய் சார், ஐ எம் டேனியல். உங்கள் 2 பேர் பேர்? என் பேர் கிம் டயாங், உன் பேர் ஜியான் ஜங்குக். ஓகே, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா? நோ. ஓகே ஓகே, சரி, நான் என்ன வேலைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த பர்சன். ஸோ இப்போது ஜங்குக்கும் டேவும் ஓகே இவ்வளோதானா, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அவன் பண்ணி காட்டுறான். இதுதான் சார்ன்ற மாதிரி அவனும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ ஜங்குக்கும் டேவும் தனியாக இருக்காங்க. டே, நீ அதை பார்த்தல, பிளாஸ்டிக்கால் ரேப் பண்ணி? பார்த்தேன் ஜங்கு, பார்த்தேன். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரிலையே, எங்க ரொம்ப ரொம்ப ஃபிஷியாக இருக்குது. பட் எனக்கு ஒன்று மட்டும் புரியல ஜங்குக். என்ன டே? நம்ம இந்த விஷயத்தை எங்கே பேசக்கூடாது, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து மூவ் ஆகுறாங்க. இப்போது லஞ்ச் பிரேக்கும் வருது. இப்போது 2 பேருமே கேன்டீனுக்கு தான் மேல் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கேயும் ஒரு சவுண்டு கூட இல்லை. சாப்பிடும்போது கூட அந்த மெல்ற சவுண்டு கூட யார்கிட்ட இருந்தும் வரல. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. ஜங்குக் அண்ட் டேக்கு என்னடா இவ்வளோ சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. அவங்களும் எல்லோரும் மாதிரியும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஒர்க்கும் முடியுது. எல்லாருமே ஒர்க்கை விட்டு போகிறாங்க. இப்போது ஜங்குக் அண்ட் டே தான் லாஸ்ட்டாக கிளம்பலான்னு உட்காந்துட்ருக்காங்க. மிஸ்டர் கிம் டயாங் அண்ட் ஜங்குக், 2 பேரும் பார்த்தேன் உங்கள் ஒர்க்லாம் ஓகே. நாளைக்கு இதே மாதிரி நிறைய ஃபைல்ஸ் மூவ் பண்ணுவோம். நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது டே தான் எழுந்துச்சி அந்த இடத்தையே ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறான். பிகாஸ் எல்லாருமே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. யாருக்குமே யார் ஐ கான்டாக்டும் போயிருக்காது. அவங்கவுங்க வேலையில் கரெக்டாக இருந்திருப்பாங்க. டே எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எல்லா சிஸ்டம்லேயும் போய் பார்க்குறான். அங்கே அந்த ரூமில் ஒரு கேமரா கூட கிடையாது. பிகாஸ் அந்த இடமே எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ எல்லாருக்கிட்டேயும் அந்த ஸ்டிக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டிக்கில் ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கும் டேவும் அதை பார்த்துட்டு, ஜங்கு நம்ம ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கும் டேக்கும் ஒரு ரூம் அலாட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் ரூமுமே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போது டைம் கிட்டத்தட்ட 7 ஆகுது. எல்லாருக்குமே ஃபுட் ரூம்கிட்டே வச்சிடுறாங்க. ஸோ அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு ஜங்குக்கும் டேவும் ஒரே ரூமில் தான் இருக்காங்களே. ஜங்குக்கோட ரூமில் தான் டே இருக்கான். ஜங்குக், எனக்கு என்னமோ சரி வரல. டேயாங், ஆனால் நம்ம இதிலேருந்து பின்னாடி வர முடியாது டேயாங். தெரியும்டா, நான் சொல்லணும் பின்னாடி வர போகிறேன்னு. கிடையாது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும் ஜங்குக். எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. எல்லோரும் எவ்வளோ சைலண்ட்டாக ஒர்க் பார்த்து நான் பார்த்ததில்லடா. அண்ட் அவங்க பக்கத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்தியா? பார்த்தேன்டி, பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு வயிற்றே கலக்கி எடுத்துருச்சு. எப்படி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இருந்துட்டு? தெரில இதோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டே தான், சரி ஜங்கு, நான் என் ரூமுக்கு போகிறேன். டே என்னை விட்டு போகாத. என்னடா குழந்த மாதிரி? எனக்கு இன்னைக்கு பார்த்ததே ஒரு மாதிரி இருந்ததுடா. என்னால் தூங்க கூட முடியாது. ப்ளீஸ் என் கூட இரு. சரி இருக்கேன். எதுக்கு இப்போ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா? அதான் நான் கூட இருக்கான்ல, பக்கத்து ரூம் தான். பயந்தாலும் நீ என் ரூமுக்கு வந்துடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ப்ளீஸ் போகாத இங்கேருந்து. சரி போல குக்கி, பயப்படாதா, எவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இப்போது 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு, ஜங்கோ இந்த மிஷினை நம்ம முடிச்சே ஆகணும். நம்ம பயம் வெளியே தெரியக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இரு, சரியா? ஓகே டே. இன்னைக்கு அந்த மாதிரி பார்த்ததால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
நான் மற்றபடி ஓகே தான். ம். என் குக்கி எப்போவுமே ஓகேவாக தான் இருக்கணும். புரியுதா? எப்படி இருக்கணும் என் குக்கி? ஆ நான் குக்கியெல்லாம் இல்லை. ஜியான் ஜங்குக். ம். ஜியான் ஜங்குக்காக இருக்கணும். குக்கியா குட்டி பையனாக இருக்கக்கூடாது. சரியா? ம். சரி. சரிடி. இப்போது 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் எல்லாருமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. இந்த ஆஃபீஸ் பிளேஸில் எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது டேவும் ஜங்குக்கும் வந்துட்டு அவங்க ஒர்க் பார்க்குறாங்க. இப்போது ஒரு ஆஃபீஸர் கிட்ட தான் ஒரு பர்சன் திட்டு வாங்கிட்டு இருக்கான். அது யாருன்னா டேனியல் தான். செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்கான். யாருமே பார்க்கல. ஆனால் டே அண்ட் ஜங்குக் மட்டும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஐ கான்டாக்ட் எங்கேயும் போகக்கூடாதுன்ற மாதிரி ரூல் இருந்திருக்கும். பட் அதேமாரி தெரியாமல் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு, ஜியான் ஜங்குக் அண்ட் கிம்டயாங், உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? ரூல் புக்ஸ் படிக்கலையா நீங்கள்? உங்கள் கண் பார்வை இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் சிஸ்டம்லேயும் உங்கள் கீபோர்டில் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிடுறான். இப்போது டே தான் திரும்பிட்டு ஓவராக ரூல்ஸ் போடுறான் இருக்குடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். இப்போது அந்த டேனியல் செம்மையாக அழுதுட்ருக்கான் பாத்ரூமில் நின்று. இப்போது டேவும் ஜங்குக்கு தான் ரெஸ்ட் ரூம் வராங்க. வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. ஓ, எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? என்கிட்ட பேசாதீங்க. ஏய், சொல்கிறா ஒழுங்கா என்ன ஆச்சுன்னு. நான் சிபி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு காட்டுறான். ஸோ அந்த பர்சன் நடுங்கிட்டு, சார் எனக்கு எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றிடுங்க சார். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால தான் அவன்கிட்ட போய் கேட்டேன். என் குடும்பத்தை பார்க்கணும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டேன். அவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ, எதுக்காக எதுக்காக இப்படி பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாமே தெரியும் சார். எதனால்? ரஷ்யன்ஸ்னால. என்னது ரஷ்யன்ஸா? எதுக்கும் ரஷ்யன்ஸ்க்கும் ஏதாவது லிங்க் இருக்காண்ணா? இருக்குது சார், நிறையா இருக்குது. ஆனால் அந்த சீக்ரெட்லாம் யார்கிட்டையும் அவங்க சொன்னது கிடையாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரஷ்யன்ஸ் தான் இதுக்கு காரணம்னு தெரியும். ஆனால் முழுசாக எதுவும் தெரியாது சார். ஓகே, சரி. நம்ம பேசினது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சொல்ல மாட்டேன் சார். சரி, அங்கே எல்லார் பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கே, அது என்னது? என்னது? அதை பற்றி கேட்காதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. டே, அது என்னதுன்னு தான் நான் கேட்டேன். இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். இப்போது ஜங்குக்கும் டேவும் பார்த்துட்டு, என்ன இவன் இப்படியே பயப்படுறான். சரி, இப்போ வேறு யாரோ ரெஸ்ட் ரூமில் வரது பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வேறு சைடு போயிடுறாங்க. இப்போது 2 பேருமே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க ஜங்குக்கும் டே. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆஃபீஸர் வந்துட்டு டேனியலை தான் செம்மையாக போட்டு அடிக்கிறான். யாருமே பார்க்கல. டே தான் இப்போது சிஸ்டம் கொஞ்சம் பிரைட்னஸ் லோ பண்ணிவிட்டு இப்போது சிஸ்டம் வழியாக பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு. ஸோ நல்லாவே தெரியுது அங்கே என்ன நடக்குதுன்னு. டே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. பட் அவனால் வெளிக்காட்டிக்க முடியல அந்த கோவத்தை. அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்கான் அந்த சிஸ்டம் வழியாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனா, டேனியலோட கால் பின்னாடி இந்த முட்டி இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அடிக்கிறான் பேக் சைட்லேருந்து. அவன் அப்படியே முட்டி போட்ட மாதிரி கீழே விழுறான். விழுந்துட்டு அவன் முதுகில் வந்து ஓங்கி அடிக்கிறான். அவன் முதுகெலும்பெல்லாம் உடையுது. ஸோ அவனை அப்படியே ரேப் மாதிரி கட்டிட்டு, பிளாஸ்டிக் ரேப்பில் கட்டிட்டு, அந்த சொல்லியிருந்தேன்ல ஸ்டிக், அதில் வந்து அப்படியே ஹேங் பண்ணுறாங்க. ஸோ டேங்க் இதை பார்க்க ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன நடக்குதுடா எங்கே? இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஐஸ்லாம் ஒய்ட் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்த்துருப்பான். அவனுக்கும் ஐஸ்லாம் ஒய்ட் ஆகுது. ஸோ இது யார் பக்கத்தில் வந்து மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டயாங் பக்கத்தில் தான். ஓகே, எல்லாம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கத்துறான். இப்போது எல்லாம் ரோபோ மாதிரி திரும்புகிறாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் பீஸு மாட்டிக்கிச்சு. என்னென்ன வேணும், என்னென்ன தேவை, எல்லாமே என்கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? இனிமேல் யாராவது ஏதாச்சும் கேள்விப்பட்டேன் வந்து கேட்டேன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா திருப்பியும் இந்த நிலமை தான். எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னா இப்படி மடித்து தொங்க விட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறான்.
ஸோ டயாங்க்கு செம்ம கோவம் வருது. பட் அவர் காமிச்சிக்காம அப்படியே பொறுமையாக உட்காந்துட்ருக்காரு.